பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நமது ஆவியாத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானித்து இதற்குண்டான சாட்சியை நாம் கேட்போம். பெரியமார்களே, கர்த்தரது கிருபையால் ரட்சிக்கப்பட்ட அவரது ஜனமாகிய நாம் எல்லோரும் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய ரட்சிப்புக்காக மட்டும் நாம் வாழாமல் மற்றவர்களும் ரட்சிப்படைய நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் இது நம் எல்லோரும் மீதும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகின்ற வேளைகளில் நமது ஓட்டம் வீணான ஓட்டமாக இல்லாதபடி அதன் முடிவு மற்றவர்களின் ரட்சிப்பாய் இருந்தால் அது கர்த்தருக்கு எவ்வளவு மகிமையாக மேன்மையாகவும் இருக்கும் அல்லவா. மேலும் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர் அழைத்த அழைப்பின்படியும் அவரது ஆலோசனையின்படியும் ஓடுவோமே ஆனால், ஊழியம் செய்வோமே ஆனால், அந்த ஓட்டம் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிற ஒரு ஓட்டமாகவும் இருக்கும். அநேக ஜனங்களுடைய ரட்சிப்பாகவும் அது முடியும். இதை விளக்கும்படியாக நடந்த, அதாவது நேற்று தினத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சிக்காக கர்த்தரை நான் அதிகமாய் மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஊழியத்திற்கு வந்தபோது ஆண்டவரிடத்திலே தெளிவாக சில காரியங்களை நான் எப்பொழுதும் உபாச வழியிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். குஷ்டரோகிகள், நரிக்குறவர்கள், அரமாணிகள், பார்வையற்றோர், மீனவர், மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள் என்று இப்படி வித்தியாச
அதிகமாக காணப்படுகின்ற, அதாவது தள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே எனக்கு ஊழியத்தை ஆரம்பித்த போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என்ன நிறைய பேர் இவங்க மத்தியிலே ஊழியத்துக்கு போகும்போது இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களான்னு என்ன கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு தயவு செய்து என்னை எங்கேயாவது நீங்கள் கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நான் ஓடின ஓட்டம் வீணாக போய்விடாதபடி எனக்கு அது ரட்சிப்பாய் முடிய வேண்டும் என்று கேட்டுதான் ஊழியங்களை ஆரம்பித்த தேவனுடைய கிருபையினாலே எந்த ஜனத்தின் மத்தியிலெல்லாம் என்னை கத்தர் கொண்டு போனாரோ அந்த ஜனங்களின் மத்தியிலெல்லாம் அவங்க மத்தியிலே பெரிதான கத்தருடைய ரட்சிப்பை அவரே ஏற்படுத்தி அநேக ஞானஸ்தானம் பெற்று சபைகள் ஆரம்பிக்கப்பட கத்தர் கிருபை செய்தார். இப்படி இருந்த வேளையிலே ஒரு நாள் தெளிவாக எனக்கு ஆண்டவர் பேசின காரியம், உன்னை நான் தெரிந்து கொண்டதே புறஜாதிகள் மத்தியிலே, அதாவது சிலை வணக்கம் செய்கிற விக்கிரகாராதனையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை கொண்டு போகிற அந்த இடங்களிலெல்லாம் ரட்சிப்பை நான் உண்டு பண்ணுவேன் மகனே என்று கத்தர் என்னை வழிநடத்தி கொண்டிருந்தார். இப்படியாக நடத்திப்பட்டு கொண்டிருந்த இந்த விளையிலே திடீரென்று திருத்தணி பகுதியிலே ஒரு குடும்பத்தை கத்தர் கொண்டு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கத்தர் ரட்சித்து அதிலே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைய மகனாகிய ராஜ் வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை கத்தர் ஊழியத்துக்கு என்று அழைத்து அந்த இடத்திலே ஒரு சபையை நாங்கள் ஸ்தாபிக்கும்படியான ஒரு காரியத்தை கத்தர் ஆரம்பித்து கொடுத்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மகன் வேலையை விட்டு வந்து கத்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து இப்பொழுது அந்த இடத்துல சபையை கட்டி கொண்டிருக்கார். அப்போ நான் அந்த ஆண்டவரத்தில் தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஜெபிச்சோம், ஆண்டவரே, அந்த பகுதி மிகவும் ஒரு அதிகமான விக்கிரக போராட்டம் நிறைந்த ஒரு இடம், அங்கே நீர் ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்தோம். சபையும் இப்படி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விளையிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வைராக்கியமான இந்து குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்த ஜனங்களில் ஒரு 11 பேர் நேற்று தினத்திலே ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். பயங்கரமான போராட்டங்களிலும் எத்தனையோ விதமான பயங்கரமான சூழ்நிலைகளிலும் மரண பயத்திலும் இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி தேவ கிருபையினாலே நேற்று தினத்திலே நான் இங்கிருந்து கடந்து போய் கர்த்தருடைய கிருபையினால் அங்கே 11 பேருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். அவர்களிடம் அந்த நாளிலே பெற்றுக்கொண்டு முதல் முறையாக அந்த இடத்தை திருவிருந்தை நாங்கள் நாளிலே பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, வருகிற நாட்களிலே சீக்கிரமாக இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி முடிய நீங்கள் எங்களுக்காக செபியுங்கள். கர்த்தர் தாமே அந்த பகுதியிலே, அந்த திருத்தணி பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய ஓட்டம் ஒரு நாளும் வீணான ஓட்டமாய் இருந்து விடாதபடி நாங்கள் கர்த்தாவின் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று எண்ணும்போது கர்த்தர் எங்களுடைய ஓட்டத்தை நீர் கர்த்தாவை ரட்சிப்பாய் முடிய செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, அந்த அம்மையார் குப்பம் பகுதியிலே ஒரு பெரிய கூட்டத்தை உமக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்துவீராக. இன்னும் எங்கெல்லாம் அடிமை கர்த்தர் நீர் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சென்று சித்தமாக இருக்கிறீரோ அப்படியாய் கொண்டு சென்று என்னுடைய அழைப்பை உறுதி செய்யும்படியாக தொடர்ந்து கர்த்தாவை புறஜாதிகள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை பரிசுத்தமாக்கி ஊழியத்தின் பாதையில நடத்த ரட்சிப்படைய செய்ய கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே சபையிலே கூடி வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானவர்களே. God bless you. Thank you.